அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அந்த மறைவு ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திரத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, திரிகோணத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலை என்ன அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா ஸ்தான பலம், திக் பலம், திருக் பலம் இதெல்லாம் பார்க்கணும். அடுத்து அந்த தத்துவங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். தத்துவன்றது நிறைய நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, என்னென்னன்றதெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த யோகங்கள்லாம் அதில் என்ன மாதிரி இருக்குது, என்ன இதெல்லாம் பார்க்கணும். தோஷம் அப்படின்றது அது என்ன மாதிரி இருக்குது இதெல்லாம் சொல்லி பார்க்கணும். அதில் முக்கியமாக கேந்திராதிபத்திய தோஷம், கேந்திர ஆதிபத்திய தோஷம் இருக்குதா இல்லைன்றது மெயினாக பார்க்கணும். இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம மறந்துடக்கூடாது, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வக்கரமாக இருக்கிறாங்களா இல்லையா அதுவும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் அந்த இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. என்னது ஸ்தான பலம், திக் பலம், திருக் பலம், இந்த இதுலேயே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸ்தான பலம் அப்படின்னாவே ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், நட்பு, சமம், பகை, நீச்சம் இது போன்ற அமைப்புலாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஸ்தான பலம். திக் பலம் அப்படின்னாவே திசைகளின் பலம். அடுத்தது திருக் பலம் அப்படின்னாவே, திருக் அப்படின்னாவே பார்வையோட பலம். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக அடிப்படையான விஷயங்களில் நல்லா சவுண்டாக இருந்தோம், நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னாக்க பலன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த அடிப்படையான விஷயங்கள் நம்ம அப்ளை பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும் நம்மளுக்கு பத்தாது. ஜாதகத்தை பார்க்குறவே பார்த்திங்கன்னா அதை அப்ளை பண்ணணும். எந்த இடத்துல எதை அப்ளை பண்ணாக்க பலன் வரும் அப்படின்றத அந்த டெக்னிக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஓகே, அப்போ பார்த்திங்கன்னா எப்பயுமே அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா, அடிக்கடியில் எப்பயுமே சொல்கிறது தான். என்ன சொல்லுவோம் உங்களுக்கு, ஜாதகத்தை மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ பார்த்துட்டு அப்படியே பலன் சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு நோட்டில், லாங் சைஸ் நோட்டில், அன்ரோல்டு நோட்டில் ராசி கட்டத்தை போட்டு நவாம்சத்தையும் சுற்றிலும் போட்டுங்க, டிகிரிலாம் போட்டுக்கிட்டு எல்லாம் எழுதவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பலன் ஆட்டோமேட்டிக்காக எழுதவே ஃப்ளாஷ் ஆகும். நிறைய மல்டி ஆங்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பலன் ஃப்ளாஷ் ஆகும். அப்போ டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரதெல்லாம் அப்படியே நீங்கள் எழுதிக்கணும். அப்போ இப்போ நான் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொன்னேன்னா, அதாவது பேசிக்காக என்னென்ன அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணுமோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நோட்டில் எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே எழுதிக்கிட்டே வரணும். எழுதிட்டு வந்துட்டு லாஸ்ட்டில் பலன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னலாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் அப்படியே எழுதிட்டு வாங்க. இது மெயினாக நான் சொல்கிறது யாருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு. ஆரம்ப நிலையில் இப்போ தான் ஜோதிடத்தில் புதுசாக வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக மெயினாக நான் சொல்கிறது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி நடப்பு தசாபுக்தி என்ன அப்படின்றத எழுதிங்க. இதெல்லாம் வச்சு இப்போ நான் சொன்ன பேசிக்கான விஷயம் என்னென்ன அதெல்லாம் வச்சுக்கிட்டு பலன் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஜாதகத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறப்ப லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல லக்னம் என்ன லக்னம், துலா லக்னம். லக்னத்திலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னம் 13, லக்ன புள்ளி 13 டிகிரியில் இருக்குது. ராகு லக்னத்தில் உட்காந்துருக்க ராகு பார்த்தீங்கன்னா 11 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ லக்னத்தில் யாராவது சுபகிரகங்கள், பாபகிரகங்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே பாபகிரகம் உட்காந்துருக்குறாங்க. அப்போ லக்னத்தை யாராவது சுபகிரகங்கள், பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் இங்கே பார்க்குறாரு. 4ஆம் பார்வையாக செவ்வாய் இங்கே பார்க்குறாரு, லக்னத்தை பார்க்குறாரு. வேறு யார் பார்க்குறா, உங்களுக்கு சூரியன், சந்திரன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு பார்வை இருக்குதா இல்லையான்றது நம்ம பார்ப்போம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
லக்னத்தை பார்த்தாச்சு. லக்னாதிபதி. லக்னாதிபதி யார்? இந்த வீட்டு அதிபதி. அப்போ இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுக்கிரன் வந்து என்ன ஆகிட்டாரு? 6ஆம் வீட்டில், மீன வீட்டில், குருவோட வீட்டில் உச்சமாயிருக்காரு. ஏன்னா அங்கே தான் அவர் உச்சமாவார் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில், மீன வீட்டில், குருவோட வீட்டில் சுக்கிரன் அங்கே உச்சமாயிருக்காரு. 15 டிகிரியில் உச்சமாயிருக்காரு. சரி, அப்போ லக்னாதிபதி அங்கே பவராக இருக்கிறாரு. ஆனால் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதையும் மனசில் வச்சுங்க. ஆனால் சுக்கிரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீடு மறைவு கிடையாது. சுக்கிரனுக்கு மறைவு வந்து 3, 8 மட்டும்தான் மறைவு. 3, 8 தான் மறைவு. 6, 12 மறைவு இல்லை. பட் மறைவு இல்லை அப்படின்னாலும் அந்த 6ஆம் வீட்டுக்கு உண்டானது என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் வந்து பண்ணுவார். அங்கே உச்சமாக இருக்கிறாரு. அப்போ லக்னம் பாவத்துவமாக இருக்குது. லக்னாதிபதி அங்கே இயற்கை சுபர். அவர் பார்த்திங்கன்னா சுபரோட வீட்டில் இன்னொரு இயற்கை சுபர் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இதை புரிஞ்சுங்க. அப்போ லக்னம் லக்னாதிபதி இங்கே குரு பார்வையாளர் வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் வந்து குரு பார்க்குறாரு. அதை நம்ம வந்து பார்வை சொல்கிறப்ப நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க? அப்போ 5க்கு உடைய 1, 2, 3, 4, 5 இல்லைங்களா? அப்போ 5க்கு உடைய சனி அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியாக இருக்கிறாரு. அவர் 27 டிகிரியில் இருக்கிறாரு. இந்த டிகிரி நான் சொல்கிறேன், எதுக்காக நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அதை சொல்ல சொல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை டிகிரியில் இருக்கிறாங்க, அப்போ அந்த கிரகத்தோட வந்து கண்டிஷன் என்ன எது, அவங்களோட இது என்ன இருக்குது அப்படின்றது எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா டிகிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பலன் எடுக்கிறதுக்கு டிகிரி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இந்த கட்டத்தில் பாருங்கள், இத்தனை பேரும் இங்கே இருக்கிறாங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து 29 டிகிரியில் இருக்கிறாங்க, இல்லை 0 டிகிரியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வேறு மாதிரி நம்ம வந்து கணக்கில் வச்சு பலன் எடுக்கணும். அதனால் வந்து இந்த டிகிரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிகிரி வந்து போட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு பலன் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் வந்து சனி வந்து இங்கே 27 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ நடு இங்கே 0, இந்த கோடு 0 டிகிரி, இந்த கோடு 30 டிகிரி. ஒரு ராசின்றது 30 டிகிரி இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. அப்போ இங்கே 27 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ நடுவில் உட்காந்துருந்தா 15 டிகிரி. அப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டார். சனி வந்து இங்கே வந்துட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கோட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டார். இங்கே வந்துட்டார். அப்போ இங்கே வந்துட்டா உங்களுக்கு என்ன அர்த்தம்? அங்கே பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்கு கணக்கு. சனி இங்கே தான் இருக்கிறாரு. நம்ம பலன் எடுக்கிறப்ப அதையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எடுக்கணும். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி சனி வந்து 5க்கு உடைய சனி வந்து அங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு. சரி, அவரை வந்து யாராவது சுபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா? அவர் சனின்றது யார்? இருள் கிரகம், முழு பாபர். அவர் இருள் கிரகம். அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. 2வது 10க்கு மூலத்திரிவோன வீடு வேற, நல்ல பவராக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 27 டிகிரி. அதையும் நினப்பில் வச்சுக்கணும். ஆட்சியாக இருந்தாலும் அங்கே மூலத்திரிகோணம் நம்ம சொன்னாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 27 டிகிரியில் இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் வந்து மனசில் வச்சுக்கணும். மனசில் வச்சுக்கிட்டு தான் பலன். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 5க்கு உடைய சனி அங்கேயே இருக்கிறாரு. அடுத்தது 9க்கு உடைய புதன். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8ல் உட்காந்துருக்காரு. அவர் 0 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 0 டிகிரின்னா இங்கே இந்த கோட்டில் உட்காந்துருக்காரு. இங்கே உட்காந்துருக்காரு. சரி, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதன் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. 9க்கு உடைய புதன் வந்து தனித்த புதனாக இங்கே உட்காந்துருக்கிறாரு. இதை பார்த்துங்க. அவரை வந்து குரு பார்க்குறாரு. சரி, இதையும் வச்சுங்க. அடுத்தது 5, 9க்கு உடையவங்களை பார்த்தாச்சு. அடுத்தது 4, 7, 10. அப்போ திரிகோணத்தை பார்த்தாச்சு. அடுத்தது கேந்திரத்தை பார்ப்போம். அப்போ கேந்திரம் அப்படின்றப்ப உங்களுக்கு யார்? 4, 7, 10. அப்போ 4க்கு உடைய சனி 5ல் உட்காந்துருக்காரு. 4க்கு உடைய சனி வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 7க்கு உடைய செவ்வாய் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10ல் நீச்சமாக இருக்காரு. 10ல் வந்து நீச்சமாக இருக்கிறாரு. 8, 9, 10. அப்போ 10ல் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நீச்சமாக இருக்கிறாரு. 7க்கு உடைய செவ்வாய் நீச்சம். அடுத்தது 10 பார்க்கணும். அப்போ 10க்கு உடைய சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை அப்படின்ற அமைப்பில் இங்கே இருக்குது. பரிவர்த்தனை என்ற அமைப்பில் இங்கே இருக்கிறாங்க. இப்போ நடப்பு தசா பக்தி பார்த்தீங்கன்னாக்கா சந்திர தசை குரு புக்தி நடக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா
இங்கே என்ன எப்படி உங்களுக்கு பலன் எடுக்கிறது? அப்போ 4, 7, 10. அப்போ 10க்கு உடைய சந்திரன் வந்து 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, 7க்கு உடைய செவ்வாய் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை. இப்போ நடப்பு தசாபுக்தி, சந்திர தசை, குரு புக்தி, இதையும் மனசில் வச்சுங்க. சரி, அடுத்தது 4, 7, 10 என்னன்றது பார்த்தாச்சு. இந்த செவ்வாயை யாராவது பார்க்குறாங்களா? குரு பார்க்குறாரு. குரு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்க்குறாரு. குரு வந்து சுக்கிரனையும் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்வை இப்படி. அப்போ வந்து இந்த இடத்துல 4, 7, 10 பார்த்தாச்சு, 5, 9 பார்த்தாச்சு, லக்னம் லக்னாதிபதி பார்த்தாச்சு. அடுத்தது வேற யாரை பார்க்கணும்? சூரியன் சந்திரன் பார்க்கணும். அடுத்து சூரியன் என்ன கண்டிஷனில் இருக்கிற பாருங்க. சூரியன் வந்து 14 டிகிரியில் 7ஆம் வீட்டில் 16 டிகிரியில் சூரியன் வந்து உச்சமாயிருக்காரு. சூரியன் வந்து உச்சமாயிருக்கிறாரு. சந்திரன் என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் பார்த்தீங்கன்னாக்கா 12 டிகிரியில் இந்த இடத்துல அமாவாசைன்ற அமைப்பில் அமாவாசையை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. பக்கமாக வந்தாச்சு. ஏன்னா சூரியன் 14 டிகிரி, சந்திரன் வந்து 12 டிகிரி, 2 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ பார்த்தீங்கன்னா அது முழுக்க அமாவாசைக்கு உண்டான அமைப்பு தான் அது. இருள் சந்திரனாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனோட நிலைமை எப்படி? சூரியன் வந்து அங்கே உச்சமாக இருக்கிறாரு, கூட கேது உட்காந்துருக்கிறாரு. கேது வந்து வலிமையான கிரகம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 டிகிரியில் கேது உட்காந்துருக்காரு, சந்திரன் 12 டிகிரி, சூரியன் வந்து 14 டிகிரி. அப்போ வந்து சூரியன் சந்திரனோட நிலைமை இப்படி. குருவோட நிலைமை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குரு வந்து 3க்கு 6க்கு உடைய குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே உட்காந்துருக்கிறாரு? 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. விருச்சிக ராசியில் 2ஆம் வீட்டில் செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு? குரு வந்து பாருங்க சுக்கிரனை பார்க்குறாரு, குரு வந்து இங்கே புதனை பார்க்குறாரு, குரு வந்து செவ்வாயை பார்க்குறாரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அங்கே நீச்சமாயிருக்கிறாரு, குரு பார்வையில் நீச்ச பங்கம் ஆயிடுறாரு, ப்ளஸ் பரிவர்த்தனை யோகம். இதெல்லாம் நினைப்பில் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குரு வக்ரமாயிருக்கிறாரு. குரு வக்ரமாயிருக்காரு. எப்படி வக்ரம்? இங்கே சூரியன் இங்கே இருக்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் அப்படியே 8ஆம் வீட்டில் இருந்தாக்கா 5, 6, 7, 8, 9 இந்த இடத்துல கிரகங்கள் இருந்தாக்கா அங்கே வக்ரமாயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குரு உட்காந்துருக்கிறாரு எந்த வீட்டில்? 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ வக்ரம் வந்து கன்ஃபார்ம்டு. 5ஆம் வீட்டில் இருந்தால் வக்ரம் ஆரம்பம், 9ஆம் வீட்டில் இருந்தால் வக்ர நிவர்த்தி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டில் இருக்கிறாங்க, சூரியன் இங்கே இருக்கிறாரு, இங்கே 8ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரு, அப்போ வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரனை பார்த்துருவோம். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உச்சமாயிட்டாரு. இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாயிட்டாரு சுக்கிரன். அவர் இயற்கை சுபர். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அவர் 15 டிகிரியில் உச்சமாக இருக்கிறாரு. அப்போ நம்ம இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. அடுத்தது வேற என்ன பார்க்கணும்? குரு, சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்க பார்த்தாச்சு. இன்னும் மற்ற அடிப்படையான விஷயங்கள்லாம் நீங்களே வந்து மனசில் வச்சுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் மனசில் வச்சுங்க. சரி, அந்த பார்வையை பார்த்துருவோம். திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தான பலம் இதெல்லாம் பார்த்துருவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து இங்கே என்னவா இருக்கிறாரு? அவர் நட்பு வீட்டில் இருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறாரு. சனி வந்து அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறாரு. சூரியன் வந்து உச்சமாக இருக்காரு. சந்திரன் வந்து அவரோட நண்பர் வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது மட்டும் நம்ம வேண்டாம். நம்ம ஏன்னா அது இருக்கிற எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதி போலேயே வேலை செய்வார். கூட எந்த கிரகங்கள் உட்காந்துருக்கிறாங்களோ அந்த கிரகம் மாதிரியும் வேலை செய்வார். அதே போல் கேதுவை எந்த கிரகங்கள் பார்க்குறாங்களோ அந்த கிரகத்து போலையும் வேலை செய்வார். அதனால் வந்து அதை வந்து கணக்கில் வந்து இந்த நட்பு பகை இந்த ஸ்தான பலத்தை சொல்கிறப்ப அதை நம்ம சொல்ல வேண்டாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. அதனால் வந்து நான் எப்பயுமே அது வந்து கணக்கில் வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா ராகு கேது எங்கே இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன். இதில் பொதுவான விதியும் இருக்குது. ராகு வந்து எங்கே இருந்தால் பொதுவாக நல்லது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இதில் வந்து ராகு இருந்தால் பொதுவாக நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்னி, விருச்சகம், கும்பம் இதில் இருந்தால் பொதுவாக நல்லது. இது பொது தான். இங்கே இருந்தால் நல்லது அப்படின்னாக்கா அதனால பலன் வந்து மற்ற கிரகங்கள் மற்ற இது அவங்க என்ன லக்னம் என்ன இது A to Z இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பலன். அப்போ கேது வந்து இங்கே இருக்கிறாரு 11 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு அதை புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து அவர் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரனோட வீட்டில் அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்காரு, 0 டிகிரியில் உட்காந்துருக்காரு. செவ்வாய் வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் இங்கே பரிவர்த்தனை. சந்திரனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை என்ற அமைப்பில் இருக்கிறாங்க. ரெண்டாவது
குரு பார்வையில் வேறு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாய் வந்து இந்த மாதிரி. அப்போ வந்து ஸ்தான பலம் வந்து நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. இங்கே செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறாரு, நீச்ச பங்கமாக இருக்கிறாங்க குரு பார்வையில், அதையும் பார்த்தாங்க. இங்கே பரிவர்த்தனைன்ற அமைப்பு, இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அடுத்தது வேற யார்? திக்பலம் எதாவது இருக்குதா பாருங்கள். திக்பலம் 1 2 3 4. அப்போ லக்னத்தில் வந்து புதனும் குருவும் இருந்தால் திக்பலம். அங்கே அந்த மாதிரி அமைப்பு இல்லை. அதே மாதிரி 4ஆம் வீட்டில் வந்து யார் இருந்தால் திக்பலம்? சுக்கிரன் சந்திரன், இவங்க இங்கே இருந்தால் திக்பலம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இல்லை. அடுத்தது 7ல் வந்து சனி இருந்தால் அங்கே திக்பலம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சனி இல்லை. அடுத்தது 10ல் வந்து சூரியன் செவ்வாய் இருந்தால் திக்பலம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாய் வந்து அங்கே இருக்கிறாரு. அப்போ வந்து திக்பலம், செவ்வாய் வந்து திக்பலமாக இருக்கிறாரு, நீச்ச பங்கமாக இருக்கிறாரு, பரிவர்த்தனை என்ற அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து இந்த மாதிரி அமைப்பு. அடுத்தது பார்வை பலம், திருக்பலம். திருக்பலம் நம்ம பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு குருவை பார்ப்போம். குரு பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5. இங்கே சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன் ஏற்கனவே உச்சமாக இருக்கிறாரு குருவோட வீட்டில். குரு வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. ஆனால் வக்கரமாய் பார்க்குறாரு. வக்கரமாய் பார்த்தாலும் பார்வையில் வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது. பார்வை வந்து பார்வை தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பலனில் தான் மாறும், பலனில் தான் மாறும். பார்வையில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ குரு வந்து வக்கரமாக இருந்தாலும் நேர்கதியாக இருந்தாலும் பார்வையில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்வை இங்கே இருக்குது. அதே மாதிரி குரு பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதனுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து செவ்வாயை பார்க்குறாரு. சரி, இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி. ஏன் வந்து குரு ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சிறப்பு பார்வையும் இருக்குது, பொது பார்வையும் இருக்குது. அதனால் குரு. அடுத்து சனி. அப்போ சனிக்கு வந்து 3 பார்வை இருக்குது. 3 7 10. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. 5 7 9, இது 3 பார்வை குருக்கு இருக்குது. அதே போல் சனிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 7 10. அப்போ 3ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு, 3ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா குருவை பார்க்குறாரு. எல்லாம் மனசில் வச்சுங்க. சரி, அடுத்தது செவ்வாய். சிறப்பு பார்வைக்கு உண்டான செவ்வாயை பார்ப்போம். செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் பார்வையாக 1 2 3 4 லக்னத்தை பார்க்குறாரு. அடுத்தது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா நேராக வந்து மகரத்தை பார்க்குறாரு. 8ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு. அப்போ செவ்வாய்க்கு 4 7 8 3 பார்வை இருக்குது. எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பான பார்வை 8ஆம் பார்வை மட்டும் செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு. மற்ற கிரகங்களுக்கு 8ஆம் பார்வை கிடையாது, செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்வை பலத்தை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இதில் வந்து ஒரு பார்வை மட்டும் இருக்கிற கிரகம், பொது பார்வை மட்டும் இருக்கிற கிரகம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து நேராக இங்கே பார்க்குறாரு, 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. சரி, ஓகே. அடுத்தது சூரியன் சந்திரன், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா நேராக ஒரே பார்வை, அவங்க லக்னத்தை பார்க்குறாங்க. அதே போல் புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் சுபர் கணக்கு, ஏன்னா தனித்து புதன் இல்லைங்களா, அப்போ சுபருக்கு உண்டான கணக்கு. அப்போ அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. குருவும் பார்த்தீங்கன்னா இங்கே சமசப்தமாக பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து 0 டிகிரி, குரு வந்து 20 டிகிரி. அப்போ இதையும் மனசில் வச்சுங்க. அப்போ திருக்குள்ளத்தை பற்றி நம்ம பார்த்தாச்சு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. இப்போ வந்து இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிடுவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே எந்த ஒரு ஜாதகத்துலேயும் சனி மட்டும் கெடுக்க முடியாத இடத்துல ஒருத்தவங்க இருந்தாங்க, அதாவது ஒருத்தவங்க இல்லை, சனி கெடுக்க முடியாத இடத்துல சனி இருந்தால் அந்த ஜாதகரை பார்த்திங்கனாக்கா கொடுத்து வைத்த ஜாதகர் அப்படின்ற மாதிரி பொதுவாக நம்ம எப்பயுமே சொல்லுவோம். அதே போல் செவ்வாயும் அதே மாதிரி தான். செவ்வாய் பார்த்திங்கனாக்கா அவர் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா அவரும் பார்த்திங்கன்னா நல்ல விதமாக பண்ணுவார். ஆனால் சனி செவ்வாய், ஃபஸ்ட்டு சனி அடுத்து செவ்வாய், இவங்க 2 பேரும் பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக இருக்கணும். அப்படி பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல செவ்வாய் வந்து எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து குரு பார்க்குறாரு, ஆனாலும் செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. ஆனால் சனிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம் கிடைக்கல. ஏன்னா பாருங்கள், குரு இங்கே இருந்திருந்தாருன்னா உங்களுக்கு சனிக்கு சுபத்துவமாக இருப்பார். அப்போ குரு இங்கே இருக்கிறாரு, டிகிரியும் பார்த்தீங்கன்னா 20 டிகிரி. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு குரு பார்வை சனிக்கு கிடையாது, குரு பார்வை சுக்கிரனுக்கு தான் இருக்குது.
அதே மாதிரி சனியை வந்து வேற யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் பார்க்குறாரு. செவ்வாய் வந்து சுபத்துவமாகி பார்க்குறாரு. அதனால் செவ்வாயோட பார்வை கெடு பார்வை கிடையாது. ஆனால் சனியோட பார்வை கொடூரமான பார்வை. சனியோட பார்வை கொடூரமான பார்வை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு சனி வந்து இங்கே சுபத்துவம் இல்லை, அது இல்லாமல் ஆட்சியாக வேறு இருக்கிறாரு. கும்பத்தில் இருக்கிற சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். என்ன காரணம்? மூலத்திரிகோண வீடு. அப்போ அந்த சனிக்கு வந்து மூலத்திரிகோண வீடு வந்து கும்பம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கும்பத்தில் சனி இருக்கிறப்ப உங்களுக்கு கொடூரமாக பார்ப்பார். அவருக்கு சுபத்துவம் கிடைச்சா மட்டும்தான் நல்ல விதமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி எப்பப்பெல்லாம் இந்த தசாபக்தியில் சம்மந்தப்படுறாங்களோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு சனி வந்து 1, 2, 3 இங்கே 3ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு, 7ஆம் பார்வையை இங்கே பார்க்குறாரு, 10ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து இங்கே எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்போல்லாம் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ இந்த ஜாதகர் வந்து பொதுவாக எப்படி இருக்குது டைமு? பொதுவாக டைம் அப்படின்னாவே இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஆணோட ஜாதகம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து லக்னத்தை பார்ப்போம். லக்னத்திலே ராகு உட்காந்துருக்கிறாரு. அது சுபரோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ராகுக்கு வீடு கொடுத்தவர் வந்து உச்சமாயிருக்கிறாரு. அப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தில் உட்காந்துருக்காருன்னா அந்த ஜாதகரை ராகு வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா அந்த வீட்டு அதிபதி போலேயே வேலை செய்வார். அப்போ அந்த 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 அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? 6ஆம் வீட்டில் 15 டிகிரியில் உச்சமாயிருக்கிறாரு. இதை மனசில் வச்சுங்க. சரி, லக்னத்தில் பொதுவாக இருள் கிரகம் யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா லக்னம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ லக்னத்தில் பொதுவாக ராகு இருந்தால் இந்த ஜாதகர் என்ன லக்னம்ன்றது என்னதுங்க? நம்மளை பற்றி சொல்கிற அத்தனை விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம். நம்மளை பற்றி சொல்கிற அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம். அப்போ இந்த ஜாதகரோட சிந்தனை, மூளை, செயல்பாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு அங்கே உட்காந்துருக்கிறதுனால எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு எப்படி இருப்பாரோ ராகு எல்லாம் மறைஞ்சு. ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவர் வந்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்தில் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறார். ஆனால் சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது, அங்கே மறைவு கிடையாது. இருந்தாலும் 6ஆம் வீடு அப்படின்னாவே அது மறைவு ஸ்தானம். அப்போ மறைவு ஸ்தானம் அப்படின்றப்ப இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எண்ணங்கள், சிந்தனை, செயல்பாடு இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி மறைஞ்சு தான் இருக்கும். வெளிப்படையாக எதுவும் பேச மாட்டார். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, இந்த லக்னாதிபதி 8க்கு உடையவரும் அவர் தான். லக்னாதிபதி லக்னம் ப்ளஸ் 8க்கு அதிபதி. அவர் 6ஆம் வீட்டில் உச்சமாயிருக்கிறாரு. இதையும் மனசில் வச்சுங்க. அடுத்தது உங்களுக்கு ராகு வந்து அங்கே இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு அங்கே லக்னம் வந்து இருள் அடைஞ்சிருச்சு. அப்போ இருள் அடைஞ்சிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஜாதகருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மறைமுகமான இதில் தான் இருக்கும். அவரோட திங்கிங், செயல்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையாக எதுவுமே இருக்காது. அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, என்ன விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குமே தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் லக்னம் வந்து பாவத்துவம், அதில் செவ்வாய் பார்வை வேறு இருக்குது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீடு அவர் குரு உட்காந்துருக்கிறாரு. இந்த குரு எந்த வீட்டுக்கு அதிபதி? இவர் பார்த்தீங்கன்னாக்கா 3, 6க்கு உடையவர். 3 அப்படின்றப்ப உங்களுக்கு என்னது? தைரிய வீரிய ஸ்தானம், தைரிய வீரிய சகோதர ஸ்தானம். இப்போ 6ன்றது கடன், நோய், எதிரி. அப்போ இங்கே 2ஆம் வீடுன்றது உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு. அப்போ தனம், குடும்பம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா குரு வக்ரமாயிருக்கிறாரு. அப்போ குடும்பஸ்தானத்தில் குரு வந்து உட்காந்து வக்ரமாயிருக்கிறாரு அப்படின்னாவே அங்கே இயல்புக்கு மாறான தன்மையில் அங்கே இருப்பார். அப்போ குடும்பஸ்தானத்தில் வந்து குரு வக்ரமாயிருக்கிறாரு அப்படின்றப்ப அதையும் மனசில் வச்சுங்க. அப்போ இயல்புக்கு மாறான தன்மையில் அவருடைய பலன் இருக்கும். அப்போ இந்த வீடு யாருது? செவ்வாய். குருவுக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய். அப்போ செவ்வாய் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் 10ஆம் வீட்டில் திக்பலமாக இருக்கிறாரு. சரி, இதையும் மனசில் வச்சுங்க. இப்போ நடப்பு தசாபக்தி சந்திர தசை குரு புக்தி, அதையும் நினப்பில் வச்சுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் வீடு. அப்போ 2ஆம் வீடு என்னது? இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பணம் எப்படினாலும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். பணத்தை பற்றி பிரச்சனையே இல்லை.
பணத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. எப்படினாலும் பணம் சம்பாதிக்கலாம். நேர் வழியாக இருந்தாலும் சரி, எதிர்மறையாக இருந்தாலும் சரி, மறைமுகமாக இருந்தாலும் சரி, நேர் வழியாக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் சரி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து பணம் இவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நல்ல விதமாக வரும். ஏன்னா குரு வந்து அங்கே செவ்வாயோட வீட்டில் அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த செவ்வாய் வந்து குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து திக்பலமாக இருக்கிறாரு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் வீட்டில் குரு உட்காந்துருக்கிறாரு. இப்போ 2ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் தனம், குடும்பம், வாக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நல்ல விதமாக இருக்கும். ஆக மொத்தம் இவரோட பேச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மணி மைண்டடாக தான் பேசுவார். ஏன்னா 2ஆம் வீட்டில் இயல்புக்கு மாறான தன்மையில் உட்காந்துருக்குறாங்க. அப்படின்றப்ப மொத்தத்தில் தனம், குடும்பம், வாக்கு இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறான தன்மை. அப்படின்றப்ப நேர்முறையாக இருக்காது, எல்லாம் எதிர்மறையாக. ஆக மொத்தம் எப்படினாலும் நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை வந்து எப்படினாலும் நம்ம வந்து அமைச்சிக்கணும். அதே சமயத்தில் பேச்சு வந்து எப்படினாலும் பேசலாம். ஆக மொத்தம் மணி மைண்டு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டெக்னிக்கல். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வக்கரமாக இருக்கிறாங்க. அப்படின்னாவே உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இயல்புக்கு மாறான தன்மையில் இருப்பாங்க. அப்படின்னா என்னது உங்களுக்கு அதாவது நேர் வழியோ மறைமுகமாக வழியோ எதிர்மறையோ எந்த விதம் தான் அவங்களுக்கு தேவை பணம். மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பணம். எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்றத விட அவங்களுக்கு தேவை பணம் சம்பாதிக்கணும். அது நேர் வழியாக இருந்தாலும் சரி, மறைமுகமாக இருந்தாலும் சரி, எதிர்மறையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஓப்பனாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் வக்கரமானவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் வந்து பார்க்குறாரு. புதன் வந்து இங்கே பார்வை இருக்குது. புதன் பார்வை இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வேலை செய்யும். எது பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில், பேசுகிற விஷயத்தில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு. அப்போ குடும்பத்தை அமைச்சிக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்காக, அதாவது எந்த மாதிரி அலைன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும், அப்போ அவங்க மூலியமா ஏதாவது நம்மளுக்கு லாபம் வருமா, என்ன ஏது, இந்த மாதிரி திங்கிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு இருக்கும். என்ன காரணம்னா அது மல்டி விஷயமா பார்த்தீங்கன்னா இவர் வந்து திங்க் பண்ணுவார் பண விஷயத்தில். என்ன காரணம்னா அந்த 2ஆம் வீட்டில் அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் குரு உட்காந்துருக்கிறாரு. குரு பார்வை இங்கே செவ்வாய்க்கு இருக்குது. குருவுக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாய் வந்து நீச்ச பங்கமாகி அங்கே திக்பலமாக இருக்கிறாரு. அவர் 25 டிகிரியில் இருக்கிறாரு. அதையும் பார்த்துங்க. அடுத்தது 3ஆம் வீடு தைரிய, வீரிய, சனம், குரு. அப்போ இந்த வீட்டோட அதிபதி குரு வந்து 2ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா தைரியமாக இவருக்கு என்னன்னாலும் சரி, தைரியமாக வந்து ஓப்பனாக வந்து தைரியமாக எந்த ஒரு வேலையும் செய்வார். தைரிய, வீரியம் இவருக்கு ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா குரு வக்ரம் ஆயிட்டாரு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் இடத்துல வேற என்ன சொல்லுங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துல அதிபதி இங்கே 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னா அது ஒரு விதமான தொடர்புகள் ஸ்தானம். அங்கே தைரிய, வீரிய, சகோதரம் ப்ளஸ் தொடர்புகள் ஸ்தானம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நண்பர்களும் கொஞ்சம் லைட்டாக வருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வக்ரமாக இருக்கிறாரு. 3ஆம் வீட்டு அதிபதி வக்ரமாக இருக்கிறாரு. அதே மாதிரி 6க்கு உண்டானார். அப்போ இந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னாக்கா நிறையா விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இவரோட திங்கிங் எல்லாம் போயிட்டுருக்கும். அப்படின்ற மாதிரி அவர் செய்கிற விஷயங்கள் எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மறைவு ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது 3ஆம் இடத்துல அதிபதி 2ல் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே புரிஞ்சுங்க. அடுத்தது 4ஆம் வீட்டு அதிபதி யார்? சனி. அவர் 5ல் உட்காந்துருக்கிறாரு. இப்போ 5ன்றது என்னது உங்களுக்கு பூர்வீகம். இந்த 4 சொல்லிடுவோம். இப்போ 4 அப்படின்னாவே உங்களுக்கு என்னது பாருங்கள், செவ்வாய் பார்வை இருக்குது. செவ்வாய் பார்வை 4 7ஆம் பார்வை செவ்வாய் இங்கே பார்க்குறாரு, 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ அந்த பாவகம் வந்து என்ன ஆகும்? அந்த வீடு யாரோட வீடு? சனியோட வீடு. அவர் வந்து 5ல் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடுன்றது என்னது? படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஃபஸ்ட்டு அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு. அடுத்தது வீடு, வாகனம், வண்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ இந்த வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா சனி இங்கே 5ல் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு செவ்வாய் பார்வை இங்கே இருக்குது. அப்போ 5ல் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா அவர் ஆட்சியாக இருக்கிறாரு, அங்கே சுபத்துவம் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு உங்களுக்கு
படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு நல்ல விதமாக தான் வரும். சுபத்துவம் இல்லை, இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம் இல்லை. பட் இருந்தாலும் படிப்பு வந்து கொஞ்சம் தடங்கள் ஆகி தான் இவர் படிச்சிருப்பாரு. இவர் என்ன மாதிரி படிச்சிருப்பாரு அதே மாதிரி அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி வீடு, வாகனம், வண்டி, படிப்பு. அடுத்தது ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு குரு இங்கே 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி செவ்வாய். அப்போ இந்த ஜாதகருக்கு நம்ம வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இருக்கணும்னு சொல்லி இந்த ஜாதகருக்கு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதே போல் இங்கே உயர்கல்வி படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 4ஆம் வீட்டு அதிபதி சனி அவர் 5ல் உட்காந்துருக்கிறாரு. அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன வருவாங்க பலன்? மொத்தத்தில் சுகஸ்தானம். இந்த இடத்துல இவர் சுகமாக இருப்பாரா இல்லையா அப்படின்னு பார்த்தா அது சனியோட வீடு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் மற்ற விஷயங்களில் பண விஷயத்தில் நல்ல விதமாக இருப்பார். ஆனால் சுகஸ்தானம் அங்கே சுகமாக அவர் இருக்க முடியாது. ஏன்னா இந்த வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம் உங்களுக்கு என்னது? அதிர்ஷ்டம், குழந்தைகள், அடுத்தது பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அது 5ஆம் வீட்டு வரப்போ சொல்லுவோம். பட் இந்த வீட்டு அதிபதி அங்கே உட்காந்துருக்காரு இல்லைங்களா? சரி, அப்போ இங்கே இந்த இடத்துல அவர் என்ன படிச்சிருப்பார்? எப்பயுமே வந்து எந்த ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்குறப்பையும் பார்த்தீங்கன்னா அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் இருக்குதோ அந்த கிரகத்தோட எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிந்தனைகளும் தான் இருக்கும். அந்த கிரகத்தோட இதில் தான் எல்லாமே ஆளுமையில் தான் இருக்கும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கிரகத்தோட எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்பாடும் தான் போகும். அப்படி இருக்கிறப்ப இங்கே பாருங்கள், எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், சந்திரன், இவங்கெல்லாம் பாருங்கள். புதன்றது அறிவுக்காரகன், படிப்புக்கு உண்டானவர். அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 கோடியார் இங்கே உட்காந்துருக்காரு. அங்கே குருவை பார்க்குறாரு. குருவும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. டிகிரி வைஸ் பார்க்குறப்ப இதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் இவர் அதிக சுபத்துவம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுக்கிரன் வந்து உச்சம் ஆயிருந்தாலும் அவர் 6ல் இருக்கிறாரு. அதே போல் அவர் வந்து இயற்கை சுபர். நம்மளுக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே ஒரு கிரகம் வந்து வலு இழந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வலு ஆகுது அப்படின்னாக்கா அதுதான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சனி ஆட்சியாக தான் இருக்கிறாரு. இங்கே உச்சமாக இருக்கிறாரு. சூரியனும் உச்சமாக இருக்கிறாரு. ஆனால் என்ன, எல்லாம் அமாவாசைக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாங்க. இருள் சந்திரனாக இருக்கிறாரு. சந்திரன் வந்து இருள் சந்திரன், அங்கே அமாவாசைக்கு உண்டான அமைப்பு. அப்போ டோட்டலாக இங்கே 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே அங்கே இருள் அடைஞ்சிருக்கு. 2வது கேது வந்து இங்கே இருக்கிறாரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கேதுக்கும் சூரியனுக்கு எவ்வளோ வித்தியாசம், அதுமாதிரி கேதுக்கும் சந்திரனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் டிகிரியில். பக்கமே எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் கணக்கு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாத்தையுமே வந்து கேது பீடிச்சிட்டாரு. அப்போ கேது தான் இங்கே பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. இதை நினைப்பில் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிக சுபத்துவமாக செவ்வாய் வந்து திக்பலமாகவும் ஆயிருக்கிறாரு. நீச்ச பங்கமாக இருக்கிறாரு குரு பார்வையில். இவ்வளவும் இருக்குது. ப்ளஸ் பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி படிச்சிருப்பார், என்ன மாதிரி வேலை செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகர் கண்டிப்பாக டாக்டர் தான், மருத்துவர். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா செவ்வாய் தான் இங்கே அதிக சுபத்துவம். அப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு என்ன ஆகிட்டாராங்க, திக்பலம் ஆயிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு நீச்சம் ஆயிருக்கிறாரு, அப்புறம் நீச்ச பங்கம் ஆயிடுச்சு, அடுத்து திக்பலமும் இருக்குது. அப்போ டெஃபினட்டாக இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எப்பயுமே ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே டக்குன்னு அந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க ஒரு ஜாதகத்தை பார்த்தவொடனே இவங்க என்ன படிப்பாங்க, என்ன ஏது அப்படின்றத பார்க்குறப்ப டக்குன்னு அதிக சுபத்துவமாக எது இருக்குது. சில டைமில் பார்த்தீங்கன்னாக்கா 2 கிரகம் 3 கிரகம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே பவரில் இருக்கும். அதில் அந்த மைக்ரோவாக பார்க்குறப்ப எது கொஞ்சம் மேலே இருக்குது, எது கீழே இருக்குது, 2ஆம் நிலையாக எது இருக்குது, ஃபஸ்ட்டு எது இருக்குது, 3ஆம் நிலையாக எதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா புதன் வந்து இங்கே தனித்த புதனாக தான் இருக்கிறாரு. குரு பார்வை இருக்குது, எல்லாமே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இங்கே வந்து புதனை விட இங்கே செவ்வாய் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கிறாரு. ஏன் இங்கே வந்து புதன் வந்து சுபத்துவம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் வீட்டு அதிபதி இங்கே 8ல் இருக்கிறாரு. அப்போ அங்கே மறைவு ஸ்தானம். அது மறைச்சு என்னதான் இருந்தாலும் குருவும் பார்க்குறாரு.
குரு குரு பார்வை இருக்குது. பட் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வித்தியாசம் வருது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா குரு வந்து செவ்வாயை பார்க்குறப்ப 5 டிகிரி தான் வித்தியாசம் வருது. ஆனால் குருவுக்கும் புதனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை டிகிரி, 20 டிகிரி வித்தியாசம் வருது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் மருத்துவர், டாக்டர். சரி, ஓகே. அடுத்தது 5ஆம் வீட்டுக்கு வந்துடும். அடுத்தது 5ஆம் வீட்டின் ஆதிபத்தியம் வந்து அதிர்ஷ்டம், குழந்தைகள், குழந்தை. அடுத்தது பூர்வ புண்ணியம், பூர்வீகம், தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, காதல் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சனி உட்காந்துருக்காரு 5ஆம் வீட்டில். அவர் ஆட்சியாக வேறு உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு சுபத்துவம் கிடையாது. அப்படி இருக்கிற சனி வந்து இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். அவர் சுபத்துவமாக இருந்தாக்கா பார்க்குற இடத்த வந்து கெடுக்க மாட்டார், ஆனால் நல்லது செய்ய மாட்டார், கெடுக்க மாட்டார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சுபத்துவம் கிடைக்கல. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து இந்த 5ஆம் வீட்டின் விஷயத்தை வந்து கொஞ்சம் கெடுப்பார், கொஞ்சம் நல்லாவே கெடுப்பார். ஏன்னா இருக்கிற இடத்த கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். அப்படி இருக்கிறப்ப குழந்தை சம்மந்தப்பட்டதுலேயும் பிரச்சனை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே குழந்தை சம்மந்தப்பட்டதில் பிரச்சனைன்னா என்னது, தாமதமாகும். ஏன்னா சனி வந்து ஸ்லோ பிளானட் இல்லைங்களா, அப்போ அங்கே தாமதமாகும். செவ்வாய் பார்வை இருக்குது. ஆனால் செவ்வாயோட பார்வை வந்து சுபத்துவமான பார்வை தான், அங்கே கெடுப்பார்வை இல்லை. ஏன்னா குரு பார்வை இருக்கிறனால அங்கே செவ்வாய் சுபத்துவமாயிடுறாரு. அதனால் செவ்வாய் பார்வை சுபத்துவமான பார்வை தான். பட் சனி பார்வை வந்து பார்த்திங்கன்னா கொடூரமான பார்வை. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா அங்கே சுபத்துவம் கிடைக்கல. மூலத்திரிகோண வீடு ஏற்கனவே சொல்லிட்டேன், மூலத்திரிகோண வீடு ஆட்சியாக இருக்கிறாரு, கும்ப வீடு வேறு. இதெல்லாம் பார்த்துங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 5ஆம் வீடு அப்படின்றப்ப குழந்தை தாமதம். அதே சமயத்தில் அங்கே பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் இந்த ஜாதகருக்கு பூர்வீகம் இருந்தாலும் இந்த ஜாதக பூர்வீகத்தை வந்து அனுபவிக்க முடியுமா, பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றி இந்த ஜாதகர் வந்து கவலைப்பட மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் என்னென்னா இங்கே பூர்வ புண்ணியம், ஏன்னா இங்கேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு 9ஆம் வீடு பூர்வ புண்ணியம் அப்படின்னாவே இங்கே 5ஐயும் பார்க்கணும், 9ஐயும் பார்க்கணும். அப்போ 9ஆம் வீட்டு அதிபதி புதன், அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பூர்வீகத்தை விட்டு இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா தூரமாக வந்துடுவார். அப்படியே கொஞ்சம் பக்கமாக இருந்தாலும் அந்த பூர்வீகத்தை பற்றி இவர் கவலைப்பட மாட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பூர்வ புண்ணியம், தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, காதல் சம்மந்தப்பட்டது, குழந்தை சம்மந்தப்பட்டது, அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் குறைவு இல்லை, நல்லாவே குறைவு. ஏன்னா சனி வந்து அங்கே பாவத்துவமாக இருக்கிறாரு, அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாரு. சரி, ஓகே. இப்போ 5. அடுத்து 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டோட அதிபதி அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ல் உட்காந்துருக்கிறாரு, செவ்வாயோட வீட்டில். அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி. அப்போ கடன், நோய், எதிரி இவருக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் இந்த ஜாதகருக்கு பெருசாக இல்லை அப்படின்னாலும் சுப கடனாக இருக்கும். அதாவது கடன் வாங்கி அது வந்து லாஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இல்லை, சுப கடன். அப்போ சுப கடன் வாங்கி இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரோட இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். இவர் என்ன நினச்சி இவர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து டாக்டர் அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு அவர் நினச்சி கடன் வாங்குறாரு, பேங்க்கில் கடன் வாங்குறாரு அப்படின்னா அது சுப கடன். ஏன்னா அங்கே சுபகிரகம் உட்காந்துருக்குறாங்க, சுபக்கடன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏன்னா இந்த வீட்டு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யார், குரு. அந்த குரு வந்து இங்கே 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 3க்கு உடையவரும் 6க்கு உடையவரும் அவர் தான் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு சுபக்கடன் வரும். அதே போல் நோய் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இந்த ஜாதகருக்கு இருக்கும். என்ன காரணம்னா இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு வந்து லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னம்னா இந்த ஜாதகரோட சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம், அந்த லக்னத்திலே ராகு உட்காந்துருக்கு, இருள் கிரகம் உட்காந்துருக்கிறாரு. அப்படின்னாவே இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மனசும் சரியில்லை, எண்ணங்களும் சரியில்லை, செயல்பாடு, சிந்தனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்மறையாக தான் இருக்கும். பிரம்மன் அவரோட திங்கிங் பார்த்தீங்கன்னா எல்லாம் தேடல் லைஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா ராகு வந்து லக்னத்தில் இருந்தாவே தேடல், இன்னும் மேலும் தேடல் இப்படியே போயிட்டே இருக்கும். ஆக மொத்தம் இந்த ஜாதகர் திருப்தி அடைய மாட்டார், எந்த விஷயத்திலும் திருப்தி அடைய மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராகு வந்து அங்கே லக்னத்தில் இருந்தால்
அது டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்ன புள்ளியும் 13 டிகிரி, ராகும் பார்த்தீங்கன்னாக்கா 11 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஜாதகருக்கு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது இங்கே ராகு பார்த்தீங்கன்னாக்கா லக்ன புள்ளியும் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோட சாரம் தான், ராகுவோட சாரம் தான். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகர் வந்து பிரம்மாண்டமாக எது பண்ணாலும் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அதுக்கு உண்டான தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே வந்து சுக்கிரனோட அடுத்த இதுதான் உங்களுக்கு ராகு அப்படின்னாவே, சுக்கிரன் வந்து ஒரு 10 மடங்கு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 மடங்கு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்போ எல்லாத்தையும் விரிவுபடுத்திக்கிட்டே போவார். யார்? லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அவங்களுக்கு சிந்தனை செயல்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விரிவுபடுத்தி கொண்டே போவாங்க. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு திருப்தி அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி திருப்தி வரும்? அதை வந்து பார்த்துங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லக்னாதிபதி இங்கே 6ல் உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப கடன் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு சுப கடனாக இருக்கும். அடுத்தது வியாதி சம்மந்தப்பட்டது இருக்கும். ஏன்னா இவருக்கு லக்னம் அப்படின்னாவே தேடல் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சுனாக்கா அந்த சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட முடியாது, உடம்பு சரியாக பார்க்க முடியாது. ஏன்னா நேரத்துக்கு சாப்பிடல அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வியாதி சம்மந்தப்பட்டது இருக்கும். ஆனால் இந்த ஜாதகர் மருத்துவராக இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேடல், மருத்துவத்துறையிலே பயங்கரமாக ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லி அப்படியே திங்க் பண்ணிட்டு நேரத்துக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா சுகஸ்தானம், சாப்பாடு அப்படின்றது உங்களுக்கு சுகஸ்தானம். இந்த வீட்டு அதிபதி 5ல் உட்காந்துருக்காரு, அவர் பவராக உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருப்பார். நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிடுவார், நேரங்கட்ட நேரத்தில் மொத்தம் இவருக்குன்னு ஒரு வந்து ப்ராப்பரான வந்து வச்சுக்க மாட்டார். எப்போனாலும் எந்த நேரத்துலையும் நம்ம வந்து தேடல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ண மாட்டார். ஆனால் தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். டைம் அந்த பங்க்சுவாலிட்டி அப்படின்றதெல்லாம் கீப் பண்ண மாட்டாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சுக்கிரன் அங்கே வந்து உச்சமாக இருக்கிறாரு, குருவோட வீடு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நல்ல விதமாக தான் இருக்கிறாரு, வக்கரமாக இருக்கிறாரு செவ்வாய் வீட்டில். அப்போ குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா திக்பலமாக இருக்கிறாரு, அவர் நீச்சமாக நீச்ச பங்கம், இதெல்லாம் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் வீடு. அப்போ 6ஆம் வீட்டில் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது, கடன், நோய், எதிரி. அப்போ கடன் சம்மந்தப்பட்ட சுப கடன் வரும், அப்போ நோய் சம்மந்தப்பட்டது இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டை வந்து சுபகிரகம் உட்காந்துருந்தா அந்த வீட்டோட ஆதிபத்தியத்தை தூக்கலாக செஞ்சுருவாங்க, தூக்கலாக செய்யும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கடன் சம்மந்தப்பட்டது இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுப கடனாக இருக்கும். சப்போஸ் வீடு கட்டுறது, இல்லை ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இல்லை கார் வாங்குறது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சுப கடன் இருக்கும். அந்த லோனை வந்து கட்டிடுவாங்க. அதுக்கு உண்டான அமைப்பில் தான் இவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல இன்னொரு நல்ல விஷயம், நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி தொழில்னு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடம், தொழில்னு சொல்லிட்டுனா 10ஆம் இடம் அப்படின்னாவே உங்களுக்கு செவ்வாய் அங்கே உட்காந்துருக்கிறாரு, அங்கே சுபத்துவமாக திக்பலமாக இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு பரிவர்த்தனைகள் வேறு இருக்கிறாரு. அப்படின்றப்ப செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழிலில் தான் இருப்பார். அப்போ கண்டிப்பாக இந்த ஜாதகர் வந்து தனியாக இந்த ஜாதகர் ஹாஸ்பிட்டலோ இல்லை கிளினிக்கோ இந்த மாதிரி ஏதாவது வச்சு இந்த ஜாதகர் தொழில் செஞ்சுட்டு இருப்பார், மருத்துவ தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பார், டாக்டர். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் அங்கே வச்சோம் அப்படின்னாவே நல்ல வேலை. மொத்தம் இவர் தொழில் செய்வார், அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வந்து சுக்கிரன் வந்து சுபத்துவமாக 6ஆம் வீட்டில் இருக்கிறாருன்னா இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 பேர் 10 பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை கொடுப்பாரு. அப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவரது ஓகே. ஆனால் அங்கே கடன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சுப கடன் இருக்கும், வியாதி சம்மந்தப்பட்டது இருக்கும். எதிரிங்க பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் இல்லை அப்படின்னாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்பயுமே வந்து சுக்கிரன் வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே அது ஒரு உபஜயஸ்தானம் வேறு. அப்போ உபஜயஸ்தானத்தில் சுபகிரகம் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னாவே அந்த வீட்டோட ஆதிபத்தியத்தை பார்த்திங்கன்னா தூக்கலாக செய்வாங்க. அப்படி இருக்கிறப்ப கடனும் இருக்கும், நோயும் இருக்கும், அதன் மூலமாக சில எதிரிகளும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எதிரி வந்து சுத்தமாக இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து வெற்றி ஸ்தானம், லக்னத்துக்கு 6 வெற்றி ஸ்தானம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, அங்கே எதிரிங்க இருந்தால் தானே அவங்கள வந்து ஏற்றுக்கிட்டு வெற்றி அடைய முடியும் நம்ம. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுபகிரகம் உச்சமாக இருக்காருன்றப்ப அப்போ எதிரிங்களும் இருப்பாங்க. உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படின்னாவே வெற்றி அப்படின்னாவே எதிரி எல்லாமே என்ன வெற்றி இருக்குது,
இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப இதை நீங்கள் புரிஞ்சுங்க. அடுத்தது 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். அந்த வீட்டோட அதிபதி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 10ல் திக்பலம் ப்ளஸ்ஸு நீச்ச பங்கம் இதெல்லாம் இருக்குது, சுபத்துவம் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு அதிபதி அங்கே 10ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இங்கே சூரியன், சந்திரன், கேது, அப்போ இவங்க 3 பேருக்கு வீடு கொடுத்தவர் வந்து இந்த நிலைமையில் செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சந்திரன் இருள் சந்திரன், அப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உச்சமாக இருக்கிறாரு. அதே சமயத்தில் கேது இங்கே உட்காந்துருக்காரு. இங்கே சூரியனையும் சந்திரனையும் கேது வந்து இங்கே பீடிச்சிட்டாரு, அப்சர்வ் பண்ணிட்டாரு. அப்போ அப்சர்வ் பண்ணிட்டாரு, இங்கே கேது தான் வலிமையாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு சனி 3ஆம் பார்வை இங்கே இருக்கிறாங்க, 3ஆம் பார்வை இங்கே இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு சூரியன்றது யார்? அப்பா. அப்போ அப்பா இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை ஏன்னு கேட்டிங்கனாக்கா அப்பா அப்படின்றது உங்களுக்கு என்னது? 9ஆம் வீடை குறிக்கிறது. அப்பானாவே 9ஆம் வீடு. 4ஆம் வீடு அம்மா சம்மந்தப்பட்டது. அப்போ 9ஆம் வீடு பார்த்தீங்கன்னாக்கா அப்பா சம்மந்தப்பட்டது. அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட அந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா 8ல் மறைகிறாரு. அதே மாதிரி சனி பார்வை சூரியனுக்கு இருக்குது, சந்திரனுக்கு இருக்குது, கேதுக்கும் இருக்குது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து உச்சமாயிட்டாரு, செவ்வாயோட வீடு. இப்போ செவ்வாய் என்ன ஆகிட்டாரு? அங்கே நீச்ச பங்கமாகி அங்கே சுபத்துவமாக இருக்காரு, பரிவர்த்தனையில் இருக்கிறாரு. இந்த ஜாதகருடைய அப்பா சூரிய தசை, புதன் புக்தி, சனி அந்தரம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து காலமாயிருக்காரு. சூரிய தசை, புதன் புக்தி, சனி அந்தரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகர் வந்து இந்த ஜாதகருடைய அப்பா வந்து இறந்துருக்கிறாரு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 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 வீட்டை பார்க்குறப்ப 7ஆம் வீட்டுன்றது என்னது? நண்பர்கள், கலத்திர ஸ்தானம். ஃபஸ்ட்டு வாழ்க்கை துணையோட ஸ்தானம், நண்பர்கள், பங்குதாரர்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கேது அந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, எல்லாத்தையும் பீடிச்சிருக்கிறாரு அப்படின்னாவே, கேது வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே அந்த வீட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கொஞ்சம் அடி விழுவும். கேது வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெடுத்து அப்புறமா அவரோட நல்ல பலன் இருக்கும். அப்படின்னா என்னது? உங்களுக்கு கேது கெடுக்கிறாரு அப்படின்னாவே என்னங்க? இப்போ ராகு வந்து ஃபஸ்ட்டு பிரம்மாண்டம் எடுத்தோடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொடுத்து கெடுப்பார். ஆனால் கேது வந்து பொதுவாக சொல்ல போனாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கெடுப்பார், அப்புறமா கொடுப்பாரு. அப்போ கொடுப்பாருன்னா கேது வந்து தூக்கி கொடுத்துருவாரா அப்படின்னா அப்படி கிடையாது. கேது வந்து ஃபஸ்ட்டு நம்மளை வந்து இந்த இடத்துல 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. நண்பர்கள், பங்குதாரர்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி வாழ்க்கை துணையோட இடம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விரக்தியை கொடுப்பாரு. ஒரு விரக்தியை கொடுத்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல 7ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் என்னென்னு சொன்னோம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு அடியை கொடுப்பாரு. அடியை கொடுத்து அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அதை உணர வைப்பார். அப்போ உணர வைப்பார் அப்படின்றப்ப இந்த ஜாதகர் வந்து மேரேஜ் பண்ணுறாரு அப்படின்றப்ப ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். இவரு தான் இது லக்னத்தில் ராகு இருக்காங்கல்ல, ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தேடல்லாம் ஒய்ஃபு அப்படி வரணும், இப்படி வரணும், சொத்து பயங்கரமாக இருக்கணும், அங்கே இந்த மாதிரிலாம் பெருசாக வந்து ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அடி விழுவும். யார்? கேது. அந்த இடத்த அந்த எண்ணங்களை அப்படியே மாற்றுவார். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதுக்கு உண்டான அனுபவத்தையும் கொடுப்பாரு. இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா பொண்ணு தேடிக்கிட்டே இருப்பார், பொண்ணு கிடைக்காது. பொண்ணு இது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும், மொத்தத்தில் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து ஒரு ஹை லெவலில் ஆரம்பத்தில் ஒரு 27-28 வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் பொண்ணு இருக்கணும், சொத்து பயங்கரமாக இருக்கணும், டவுரி கவுரி இதெல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் நம்மளுக்கு இது வரணும், நம்ம வந்து டாக்டரு, இப்போ நம்மளுக்கு தகுந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு எதிர்பார்ப்புலாம் அந்த சின்ன வயசில் இருந்திருப்பார்.
அப்புறம் ஏஜ் ஆக ஆக பார்த்தீங்கன்னாக்கா 30, 32, 33, 35 இப்படின்னு ஆக ஆக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஒரு விரக்தி வந்துடும். விரக்தி வந்துச்சுன்னா போடா நம்மளுக்கு பொண்ணு கொடுத்தா போதும், ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு டாக்டராக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகம் தேடிட்டு இருப்பார். அப்போ அந்த சொத்து, டவுரி கிவுரி, காரு பங்களா எங்கெல்லாம் என்னென்ன சொத்து இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்போடு இருந்தார் பாருங்க. அதில் அந்த அந்த கேது வந்து ஒரு அடியை கொடுத்தாரா, கொடுத்தோன்னா போடா இனிமேல் வந்து இந்த சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல, எதுவும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து பொண்ணு கொடுத்தா போதும், அந்த பொண்ணு டாக்டராக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த ஜாதகர் வந்து வந்துடுவார். இதுக்கு காரணம் கேது. இதே மாதிரி தான் மற்ற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸுங்களோட விஷயத்த வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ளோஸாகலாம் இருக்காத, இருந்தேன்னா ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி அங்கே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாரு. பிரச்சனையை கொடுத்து அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்களே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகம் எதிரி ஆயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நம்ம எப்படி வச்சுக்கணும் என்ன ஏதுன்றது சொல்லி இவரே வந்து உணர்த்த வைப்பார். கேது இவரை உணர்த்த வைப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா தெளிஞ்சிருவார். சமூகம் சார்ந்த விஷயத்தில் அப்போ 7ஆம் இடம்ன்றது சமூகம் சார்ந்த விஷயம். அந்த விஷயத்தில் வந்து என்ன பண்ணுவார், சமூகத்தில் இவர் வந்து முரண்பாடான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா ராகு. அப்போ முரண்பாடான விஷயத்தில் எப்படி நம்ம வந்து பொருள் சேர்க்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கிறப்ப சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில அடி விழுவும். அப்படின்னு என்னது, மறைமுகமான தன லாபம், ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் எந்த ஒரு விஷயம், அதாவது பண விஷயம் மட்டும் இல்லைங்க, பொதுவாக இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன தேடலாக இருந்தாலும் சரி, பண விஷயமா இருக்கட்டும், இல்லை அறிவுபூர்வமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவருக்கு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது இங்கே 7ஆம் வீட்டில் சமூகம் சார்ந்த விஷயத்துலையும் ஒரு அடியை கொடுத்து இவர் உணர்த்த வைப்பார். இல்லை இனிமேல் வந்து மனுஷங்களாம் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரு அப்படின்னாக்க உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, டாக்டர் நம்ம பெரிய ஆள், நம்ம டாக்டரு, இந்த மாதிரி ராகு இருக்கவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க. பெரிய ஆள் டாக்டரு அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே தான் எல்லாமே அப்படின்றப்ப, ஏன்னா மனுஷங்களே வந்து நம்மக்கிட்ட வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, இது ட்ரீட்மெண்ட்டுக்கு இது நம்மள்கிட்ட வராங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படினாலும் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு 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 நினைப்பு வரும் பாருங்க. இது சமூகத்திட்ட சொசைட்டியில் அந்த மாதிரி அப்படி உங்களுக்கு இருக்கிறப்ப அங்கே ஒரு அடியை கொடுப்பாரு. அப்போ அங்கே நேம் ஸ்பாயில் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஸ்பாயில் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிஸ்னஸ் கொஞ்சம் அடி வாங்கும், அங்கே சர்வீஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கும். அப்படி இருக்கிறப்ப இவரே வந்து உணர்வார், இல்லை நம்ம இனிமேல் வந்து எந்த ஒரு பேஷண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும் என்ன ஏதுன்றதை கரெக்டாக வந்து டீல் பண்ணுவார். அப்படி இருக்கிறப்ப அங்கே கேது அதுலேயே ஒரு உணர்த்த வைக்கிறாரு, அங்கே ஒரு அடியை கொடுத்து. ஆமாம், கேதுனாவே என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கெடுதல் வரும். கெடுதல்னா என்னது, ஒவ்வொரு அடி விழுவோம். அடி விழுந்தோன்னா அதில் வந்து பார்த்திங்கனாக்கா அது அந்த அடி விழுவுறப்பே நம்ம எல்லாமே வந்து புரிஞ்சுக்குவோம். அந்த புரிய வைக்கிறது தான், உணர்த்த வைக்கிறது தான் கேதுவோட வேலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் இந்த கேது 7ஆம் இடத்துல, அப்போ வாழ்க்கை துணை விஷயத்துலையும் அப்படி தான். இப்போ நான் சொன்ன பாருங்க, வாழ்க்கை துணை விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஜாதகர் வந்துடுவார். இது கேது வந்து இங்கே சூரியன், சந்திரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வேடிச்சிருக்கிறாரு. அப்போ இது போல் இங்கே நடக்கும். அதே மாதிரி இங்கே 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அப்போ 8ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு 8ஆம் வீட்டோட அதிபதி சுக்கிரன், அவர் இங்கே 6ஆம் வீட்டில் உச்சமாயிருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீட்டு அதிபதி இங்கே 6ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு அட்டமாதிபதி, அவர் லக்னாதிபதியும் அவர் தான், அட்டமாதிபதியும் அவர் தான். அப்போ அட்டமாதிபதி இங்கே பவர் ஆகிருக்கிறாரு, உச்சமாயிருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ஆம் வீட்டில் புதன் உட்காந்துருக்கிறாரு. அங்கே புதன் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அர்த்தம், 9ஆம் வீட்டு அதிபதி 12க்கும் 9க்கும் உடைய புதன் வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு, 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு, மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு, 0 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு, சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு. அந்த உச்சமான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, சுக்கிரனோட நீச்ச வீட்டை பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுங்க. ஓகே, அடுத்தது புதன் வந்து அங்கே தனித்த புதனாக இருக்கிறாரு. அவர் ஒரு சுவர் இருந்தாலும் அது மறைவு வீடு, 8ஆம் வீடு மறைவு வீடு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு புதன் வந்து அங்கே என்ன பண்ணுவார், அந்த வீட்டோட ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து வித்தியாசமான இதெல்லாம் உங்களுக்கு வரும். அதே போல் மரணத்துக்கு நிகரான கண்டம், மரணம்,
நல்ல விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் லாட்ரி யோகம், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு இங்கே இயற்கை சுபரோட வீடு அவர் உச்சமாக இருக்கிறாரு. ப்ளஸ் புதனும் பார்த்தீங்கன்னாக்கா தனித்த புதனாக இருக்கிறனால அவரும் பார்த்தீங்கன்னாக்கா சுபர் தான். அப்படி இருக்கிறோம். அது 8ஆம் வீடு மறைவுஸ்தானம், அதையும் நினப்பில் வச்சுங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அதை குரு பார்க்குறாரு, அதையும் நினப்பில் வச்சுங்க. அது குரு பார்க்குறாரு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு புதன் வந்து மறைஞ்சா என்ன பண்ணுவார், 8ஆம் வீட்டில் மறைஞ்சா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் வந்து எப்பயுமே மறையாமல் இருக்கிறத விட 8ஆம் வீட்டில் மறைஞ்சா புதனோட வேலையே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும். அப்போ புதன் மறைஞ்சா அங்கே அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் இருக்கும். புதன் மறைஞ்சா, புதன் 8ல் மறைஞ்சா தன லாபம் பெரிய லெவலில் இருக்கும். புதன் 8ல் மறைஞ்சா அறிவு சார்ந்த விஷயங்கள் பெரிய லெவலில் இருக்கும். அதே போல் புதன் அங்கே மறைஞ்சிருங்க அப்படின்னாக்கா அங்கே மறைஞ்சிருக்க பொருளை கண்டுபிடிக்கிறது. அப்போனா ரிசர்ச் சம்மந்தப்பட்ட, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு இது போன்ற அமைப்புகளில் இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக இருப்பார். அப்போ இந்த ஜாதகர் வந்து டாக்டர். அப்போ டாக்டருக்கு உண்டான தொழிலே பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில தான் அந்த டயக்னோஸ் பண்ணுற இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இருக்கும். டயக்னோஸ் அப்படின்னாவே ஒரு ஆராய்ச்சி தான். அதில் இன்னும் ஒரு டெப்த்தில் போவார் அவர், அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தனித்துவமான ஒரு நிபுணத்துவமாக எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு நிபுணராக இருப்பார். எந்த துறையில் அவர் இருக்கிறாரோ அதில் நிபுணராக இருப்பார். அப்படின்ற மாதிரி இந்த புதனோட இது 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்க புதனோட ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருக்கும். அடுத்தது இந்த மந்திர தந்திர விஷயங்கள்லாம் இந்த ஜாதகருக்கு தெரியும். எப்படி ஒருத்தங்கள்ட்ட வந்து டெக்னிக்காக வந்து எப்படி நடந்துக்கணும், எப்படி வந்து பேசணும், எப்படி என்ன எது எல்லாம் டெக்னிக்காக பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா அறிவு சார்ந்த விஷயம். ஏன்னா புதன் இல்லைங்களா 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறாரு. அப்போ டெக்னிக்காக மந்திர தந்திர விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பார். மொத்தம் டெக்னிக்காக வந்து நல்லா பண்ணுவார். அதே போல் 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா உங்களுக்கு கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம் இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா. இந்த வீட்டோட அதிபதி சுக்கிரன் வந்து இங்கே உச்சமாயிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மறைவு சம்மந்தப்பட்ட, அப்போ ராகு வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே இந்த ஜாதகர் மறைமுகமான ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த 3ஆம் வீட்டு அதிபதி இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25% மறைவு தான். வெற்றி ஸ்தானமாக இருந்தாலும் 25% மறைவு. இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 2ன்றது என்னது, தனம், குடும்பம், வாக்கு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சாக இருக்கட்டும், தனமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மறைமுகமான தொடர்பு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கும். இந்த 3ஆம் வீடு தொடர்புக்கு உண்டான இடமும். அப்போ அந்த தொடர்புக்கு உண்டான அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, வக்ரம் இருக்கிறாரு. ஓகே, இது பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 மறைவு ஸ்தானம். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் அங்கே உச்சமாக இருக்கிறாரு, சுபகிரகம், நல்ல விதமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல பாவக விதியை நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னாக்கா இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க 6ல் மறையிறாரு, லக்னத்துக்கு 6ல் மறையிறாரு. அப்படின்னாவே உடனே இந்த வீட்டு வேலையை செய்ய மாட்டாரா அப்படின்னாக்கா செய்வார், கம்மியாக செய்வார், எல்லாம் மறைமுகமாக செய்வார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உடனே இந்த இடத்துல வந்து பாவக விதி வந்து அப்ளை பண்ணோம்னா அப்போ இந்த வீட்டு வந்து வேலை செய்யாதா, அப்போ வந்து லக்னமே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. எப்பயுமே பாவக விதி அப்படின்னாவே வந்து முழுசாக மறையும் அப்படின்ற மாதிரிலாம் நான் எடுக்க மாட்டேன். என்ன கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக நிறைய பார்த்துருக்குறேன். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா என் ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா பாவக விதி படி ஒரு கிரகம் 6, 8, 12ல் மறைந்தால், அதாவது தன் வீட்டுனா இப்போ எந்த வீட்டுக்கு நம்ம எடுக்கிறோமோ அந்த வீட்டிற்கு ஒரு கிரகம் 6, 8, 12ல் மறைந்தால் அந்த பாவக பலனை செய்யாது. இதுதான் வந்து பாவக விதி. அப்போ அந்த விதி வந்து முழுசாக வந்து செயல்படுமா அப்படின்னு பார்த்தாக்கா அப்படிலாம் கிடையாது. ஒரு 20-25%, 30-35% பார்த்தீங்கன்னாக்கா மற்ற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அது லக்னாதிபதியையும் வச்சு பார்க்குறப்ப அதோட செயல்பாடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மொத்தத்தில் பாவக விதி அப்படின்னாவே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ
இப்போ என்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரிஷப லக்னம், புதன் தசை நடக்குது. அப்போ புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டுக்கு உரிய வரும், இந்த வீட்டுக்கு உரிய வரும். அப்போ எனக்கு புதன் வந்து 9ல் இருக்கிறாரு. அப்போ இந்த வீட்டுக்கு மறையிறாரு 8ல். 2ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிற புதன் வந்து நம்மளுக்கு மறைவுறாரு. அப்போ உடனே இந்த வீட்டு வேலையை பண்ண மாட்டாரா அப்படின்னா, ஒரு 7-8 வருஷம், ஒரு 10 வருஷம் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணுவார். நிறையா பண்ண மாட்டார், கம்மியாக பண்ணுவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்போ ஏன் வந்து பிரித்து பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இந்த வீட்டு வேலையை வந்து நல்ல விதமாக பண்ணிடுவார். இந்த வீட்டு வேலையை பிரச்சனையை வந்து கம்மியாக நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையோடு தான் கொடுப்பாரு. அதாவது பிரச்சனைனா சாதாரண பிரச்சனைலாம் இல்லை. ஏன்னா ஏன் 2ஆம் வீட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னத்துக்கு 2ஆம் வீடுன்றாங்கன்னா அது பொதுவான மாரகாதிபதி. அப்போ மாரகாதிபதின்றப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு பலனா நல்ல விதமாக பண்ணிட்டாரு. ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் நல்ல விதமாக பண்ணிட்டாரு. பேலன்ஸ் இருக்கிற 7 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல சிக்கலோடு தான் போவார். அப்போ மரணத்துக்கு நிகரான ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டு, மரணத்துக்கு நிகரான கண்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் ட்ராவல் பண்ணிட்டு போக வைப்பார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் அந்த இடத்துல வந்து மரணம் நடக்கும் அப்படின்றது வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ மரணத்துக்கு நிகரான கண்டம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே அது மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அது வேண்டாம் இப்போ. ஏன்னா அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதனால் வந்து புரிஞ்சுங்க. பாவத் பாவ விதி முழுசாக வேலை செய்யுமா செய்யாதா, இதை புரிஞ்சுங்க. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தேடல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மறைமுகமான விஷயங்கள். அப்போ 6ஆம் இடம், இப்போ லக்னம் ராகு இருக்குது மறைமுகமாக, 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மறைமுகம். இந்த வீட்டு அதிபதி 2ல் உட்காந்துருக்காரு. அப்போ அதையும் புரிஞ்சுங்க. அடுத்தது 6ஆம் வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா குரு தான். அவரு இங்கே 2ல் உட்காந்துருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறாரு. அப்படின்றப்ப எப்படினாலும் மறைமுகமாக நம்ம பணம் சம்பாதிக்கலாம். அப்போ மறைமுகமான தன லாபம்லாம் இவருக்கு வரும். இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து மறைமுகமான தன லாபம்னாக்கா என்னதுங்க, உங்களுக்கு அந்த வீட்டு ஆதிபத்தியத்தில் என்ன இருக்கோ எல்லாமே அந்தந்த பருவத்துக்கு ஏற்ப இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8. அப்போ 8ல் இருக்கிற புதன் 8ஆம் வீட்டு அதிபதியும் இங்கே 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னா அதுவும் மறைவு ஸ்தானம் தான், இதுவும் மறைவு ஸ்தானம் தான். அப்போ அந்த வீட்டில் இருக்க புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னது, அவரோட அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ நான் சொன்ன பாருங்க, அத்தனை விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு புதஞ்சிருக்கும் உள்ள. ஆனால் யாருக்கும் தெரியாது. இவரை பார்த்தா இவர் இப்படியா அப்படின்றது தெரியாது. அவருக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் புதஞ்சிருக்கும், மறைமுகமாக இருக்கும். ஆக மொத்தம் 3, 6, 8, 12 எல்லாம் லிங்க் ஆகுது பாருங்கள். அப்போ 3ஆம் வீட்டோட அதிபதி குரு இங்கே உட்காந்துருக்காரு. 6ஆம் வீட்டு அதிபதியும் குரு தான். 8ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி 12ஆம் வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா புதன் தான். 12ஆம் வீட்டு அதிபதி புதன், அவர் 8ல் உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி 12ஆம் வீட்டையும் சுக்கிரன் பார்க்குறாரு. 6ஆம் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டிலேருந்து அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு எல்லாம் மறைமுகமான தனலாபம், மறைமுகமான விஷயங்கள், மறைமுகமான தொடர்பு, மறைமுகமான மொத்தத்தில் மறைமுகம் எல்லாம். வியாதியாக இருந்தாலும் மறைமுகமான வியாதி, மறைமுகமான வியாதி எல்லாமே மறைமுகமாக தான் இந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே போல் 9ஆம் வீட்டோட அதிபதி புதன், அவர் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அந்த இடத்துல என்னங்க இருக்குது, பூர்வீகம் சம்மந்தப்பட்டது. அடுத்தது அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது அதிர்ஷ்டம். அந்த இடத்துல பார்த்து பூர்வ புண்ணியம், பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ இந்த வீட்டோட அதிபதி இங்கே மறையிறாரு அப்படின்றப்ப எங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நல்ல விதமாக தான் இருக்கும், பூர்வீகம்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் தூரமாக தான். அதனால தான். ஆனால் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே அப்பா வந்து இங்கே 7ல் வந்து உச்சமாக இருக்கிறாரு. சனி பார்வை இருக்குது. மெயினாக சனி பார்வை தான், கொடூர பார்வை, சனி பார்வை. அப்படி இருக்கிறப்ப இங்கே ப்ராப்ளம். அதனால தான் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை. அதனால தான் இந்த ஜாதகரோட அப்பாவுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரனு கூட இருக்கிறாரு. சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா இருந்தும் அங்கே வந்து பெரிய அளவில் யூஸ் இல்லை. ஆனால் இப்போ நடக்கிறது சந்திரசை நடந்துட்டு இருக்குது. ஆனால் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனியோட பார்வை வந்து சந்திரனுக்கு பெரிய அளவில் பரல, சூரியனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் பரல. பட் இருந்தாலும் சூரியன் தான் வந்து இந்த இடத்துல அதிக பாகை. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறைந்த அளவு அங்கே சூரியன் வந்து படுறப்ப சனியோட பார்வை கொடூர பார்வை. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சூரியனை பாதிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் சனியோட பார்வை இந்த 3 இடத்துக்கும் இருக்குது. 3 இடத்துக்கும் இல்லை, 3 கிரகங்களுக்கு இருக்குது.
அது ஒவ்வொரு டிகிரிக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்சம் மாறும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் சனி பார்வை இங்கே 3 மூன்றாம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அடுத்தது 10ஆம் வீடு. அப்போ இந்த ஜாதகருக்கு 9ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவர் கொஞ்சம் தூரமாக வந்திருப்பார். ஏன்னா இந்த வீட்டு அதிபதி இங்கே மறையிறாரு. அப்போ அந்த அந்த பூர்வீகத்தை பற்றி இந்த ஜாதகர் வந்து பெருசாக நினைக்க மாட்டார். அது இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருந்திருப்பது. நம்ம லேண்டை வாங்கி நம்மளோட முயற்சியில், ஏன்னா இவருக்கு தான் தேடல் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, ராகு இல்லையா லக்னத்தில். அப்போ தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தேடல் இருந்துக்கிட்டே இருக்கிறப்ப இவரே பார்த்தீங்கன்னா சொந்தமாக லேண்ட் வாங்கி இவரே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய வீடு கட்டுறது, கார் வாங்குறது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாருக்கும் தெரியாதுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து நிற்கும். இந்த ஜாதகரோட இது ஒரு கார் வாங்கினாலும் சரி, ஒரு சின்ன வண்டி வாங்கினாலும், ஒரு எந்த பொருள் வாங்கினாலும் சரி, இல்லை வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. மற்றவங்களுக்குலாம் தெரியாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இந்த மாதிரி சொல்லி, ஏன்னு என் ஃப்ரெண்டோட இடத்த வந்து சனி பார்வை இருக்கனால டோட்டலாக இங்கே 7ஆம் இடம் பாதிச்சிருக்குது. டோட்டலாகவே 7ஆம் இடம் பாதிச்சிருக்கு. அப்படின்றப்ப முக்கியமாக வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இங்கே ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துல நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்போ ஜீவனம் கண்டிப்பாக வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறையில் தான் இந்த ஜாதகர் இருப்பார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ சந்திர தசை இப்போ நடக்குது. அப்போ சந்திர தசை அப்படின்னாவே உங்களுக்கு சந்திரன் 7ல் உட்காந்துருக்காரு. அவர் இருள் சந்திரன். ஆனால் இங்கே இருந்தபடியே இந்த வீட்டு வேலையை பண்ணுவார். இந்த வீட்டு வேலையை பண்ணுறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, தொழிலை வந்து நல்லதாக பண்ண. பட் இருந்தாலும் அங்கே இருள் சந்திரன். நம்ம சந்திரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை சந்திரனா, ஒளி பொருந்திய சந்திரனா, இல்லை இருள் சந்திரன், இல்லை தேய்பிறை சந்திரனா இருந்தாலும் ஒளி இருக்குதா இல்லையா, இல்லை வளர்பிறை சந்திரனா இருந்தாலும் அங்கே ஒளி இருக்குதா இல்லையா, இல்லை பௌர்ணமியில் இருக்காங்களா, சந்திர அதியோகத்தில் இருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டே வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து அங்கே பரிவர்த்தனை ஆகி அங்கே பிரயோஜனமே இல்லை. சந்திரன் தான் அங்கே இருளாயாச்சுங்களா. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வீட்டு பலனை வந்து எப்படி பண்ணுவார், செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் வந்து அங்கே பேஸ் ஸ்ட்ராங் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் சந்திரன் வந்து அங்கே உட்காந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் அங்கே வந்து பலன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திர தசை இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் தொழில் நல்லதான் போகும். ஏன்னா பேஸ் வந்து ஸ்ட்ராங் இல்லை, பட் இருந்தாலும் தொழில் போகும். ஏன்னா ஒரு செவ்வாய் வந்து அங்கே திக்பலமாக இருக்கிறார், நீச்ச பங்கமாக இருக்கிறார். அதனால் மருத்துவ தொழில் நல்ல விதமாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த வீட்டோட அதிபதி சூரியன், அவரும் பார்த்தீங்கன்னா உச்சமாகி அங்கே அமாவாசை அமைப்பில் சனி பார்வையில் இருக்கிறாரு. அப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரன், மூத்த சகோதரி, இளைய மனைவி, இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே லாபங்கள் வருமா நம்மளுக்கு? ஏன்னா அது மொத்தத்தில் லாபஸ்தானம். அப்போ அவங்க மூலியமாக ஏதாவது லாபம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு அதிபதி சனி பார்வையில் இருக்கிறாரு. அவர் உச்சமாக இருந்தாலும் அங்கே இருள் சந்திரனில் அங்கே பார்த்தீங்கன்னா கேது எல்லாத்தையும் பீடிச்சிட்டாரு. அப்போ கிரகணத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாங்க. அப்போ கேதுவால் ஆன கிரகணம் அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 7ல் கேது உட்காந்தா லக்னத்தில் ராகு உட்காந்துருப்பாரு. இதெல்லாம் புரிஞ்சுங்க டோட்டலாக எப்படி என்ன அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு தான் இந்த அடிப்படையான விஷயங்களை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தெளிவாக இருந்துக்கிட்டு நிறையா ஜாதகங்களில் வாங்கி நிறையா அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ லாபஸ்தானம் அப்படின்றப்ப இந்த இடத்துல சிக்கல்கள் வரும். ஃபஸ்ட்டு வந்து நல்ல லாபகரமாக வந்தாலும் பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சில நெகட்டிவும் வரும். அடுத்தது 12ஆம் வீடு அயன சயன போக சுகஸ்தானம் ப்ளஸ்ஸு வெளிநாடு, வெளி மாநிலம், இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறது, வெளி சம்மந்தப்பட்ட விஷயம், மொத்தத்தில் அது ஒரு மறைவு ஸ்தானம். அதை வந்து சுக்கிரன் வந்து பார்க்குறாரு. இது புதனோட வீடு. அந்த புதன் வந்து எங்கே உட்காந்துருக்காரு, 8ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு சில மறைவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி மொத்தத்தில் வந்து
12 அப்படின்னா அதுவும் தொடர்பு சம்மந்தப்பட்டது தான். 3ம் பார்த்தீங்கன்னா தொடர்பு சம்மந்தப்பட்டது தான். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த 5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 9. 9ல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி 7ல் வந்து சூரியன் உட்காந்துருக்கிறாரு. 7ல் வந்து சூரியன் வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு 9 உடனே பார்க்கணும். அப்போ 9ல் வந்து என்ன கிரகம் அது? புதன். அந்த புதன் வந்து தனிச்சு உட்காந்துருக்கிறாரு, குரு பார்வையில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா சில மறைமுகமான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நம்ம வந்து எப்பயுமே வந்து எந்த ஜாதகத்தை போடுறப்பையும் ஏன் நான் வந்து பேர் இந்த டேட் ஆஃப் பர்த்து டைம் இதெல்லாம் போடுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ரூவல் வாங்குறதில்ல. அதனால் ஒரு சில விஷயத்தை நான் வந்து முழுசாக ஓப்பனாக சொல்ல முடியாது. அதனால் வந்து மேம்போக்காக நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் வந்து டெப்த்தில் போய் புரிஞ்சுங்க. ஓகே, அதான் 12ஆம் வீடு நான் சொல்லியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இந்த ஜாதகருக்கு பொதுவான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போனாக்கா இதெல்லாம் ஓரளவுக்கு மேலோட்டமாக சொல்லலாம். இப்போ நடப்பு தசாபுக்தி சந்திர தசை குரு புக்தி நடக்குது. அப்போ குரு வந்து எங்கே இருக்கிறாரு? இங்கே. அப்போ சந்திரன்றது இங்கே இருள் சந்திரனாக இருந்தாலும் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் வந்து பலமாக இருக்கிறாரு. சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் பலமாக இருக்கிறாரு. செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் பலமாக இல்லை. அப்போ சந்திரன் தசையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் இங்கே இருந்துக்கிட்டு இந்த வீட்டு வேலையை பண்ணுவார். அப்போ இங்கே இருந்துக்கிட்டே இந்த வீட்டு வேலையை பண்ணுவார் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னது? 10ஆம் இடம். அப்போ ஜீவனம்லாம் நல்ல விதமாக நடக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி போகும், பட் எல்லாமே மறைமுகமாக போகும். ஆனால் நல்ல விதமாக தான் போகும். இதே பௌர்ணமி சந்திரனாக இருந்து சந்திர அதியோகத்தில் இருந்து அந்த மாதிரி ஒரு அமைப்புலாம் இருந்து சூப்பராக இருந்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா மொத்தத்தில் ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறாங்க அப்படின்னா தொழில் வந்து ஓப்பனாகவே அந்த மறைமுகமாக எல்லாமே ஓப்பனாகவே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மறைவு ஸ்தானம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா மறைஞ்சு தான் பண்ணுவோம். என்னன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே இருள் சந்திரன் இப்போ ஏற்கனவே சொன்ன பாருங்கள் மற்ற விஷயங்களை மறைவு ஸ்தானத்தை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு பக்தி அப்படின்றப்ப குரு எங்கே உட்காந்துருக்கிறாரு? புக்திநாதன் எங்கே உட்காந்துருக்கிறாரு? புக்திநாதன் வந்து 3 6க்கு உடையவர் 2ல் வக்ரமாயி உட்காந்துருக்கிறாரு செவ்வாயோட வீட்டில். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இயல்புக்கு மாறான தன்மையில் இந்த ஜாதகருக்கு ஏன்னா குரு தான் செயல்படுத்தணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திர தசை குரு பக்தியில் இந்த ஜாதகருக்கு பண விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்டைரக்டாக இவருக்கு லாபகரமாக பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இவர் செய்கிற தொழிலில் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்தில் குரு தசை இது சந்திர தசை குரு பக்தியில் இவர் போயிட்டுருக்கு. சரி, இந்த ஜாதகருக்கு திருமண அமைப்பு எப்படி இருக்குது? திருமண அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் அப்படின்னாவே உங்களுக்கு 2ஆம் இடம் 7 11 3 12 இதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? அப்போ 2ஆம் இடத்தோட அதிபதி செவ்வாய் வந்து நல்ல விதமாக இருக்கிறாரு. ஆனால் அந்த வீட்டில் உட்காந்துருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 6க்கு உடையவர். அப்போ அந்த 3 6ன்றப்ப உங்களுக்கு 3ஆம் இடம் வந்து யார்? 25% மறைவு ஸ்தானம். அப்போ 6ஆம் வீடு வந்து 100% மறைவு ஸ்தானம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தோட அதிபதி வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு, 2ல் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடம் வக்ரம் ஆயிருக்கிறாரு அப்படின்றப்ப இங்கே வந்து ஒரு மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ 2ஆம் வீடு ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ 7ஆம் இடம் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கேது இருக்கிறாரு. 2வது சந்திரன் வந்து இருள் சந்திரன், சூரியன் உச்சமாக இருந்தால் இருள் சந்திரன் சனி பார்வையில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அடி வாங்கிருச்சு, 7ஆம் இடம் அடி வாங்கிருச்சு. அப்போ 11ஆம் இடத்தை பார்ப்போம். 11ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. இந்த 11ஆம் வீட்டு அதிபதி சூரியன் வந்து 7ல் உட்காந்துருக்கிறாரு சனி பார்வையில். அப்போ இந்த சனி வந்து சிம்மத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 11ஆம் வீட்டு அதிபதியையும் பார்க்குறாரு. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சிக்கல். இங்கே 11ஆம் வீடும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அடி. அதே மாதிரி 3ஆம் வீடுன்றது தைரிய வீரிய ஸ்தானம். இந்த வீட்டு அதிபதி 2ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா தைரியமாக எல்லாம் பண்ணுவார், எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு அதிபதி வந்து 3ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு, 2ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகம் 2ன்றப்போ உங்களுக்கு என்னது?
தனம், குடும்பம், வாக்கு. அப்போ பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தைரியமாக இவர் போல்டாக விரிவுபடுத்திக்கிட்டே போவார். பிஸ்னஸை வந்து நல்ல விதமாக விரிவுபடுத்திக்கிட்டே போவார். ஏன்னு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வகையில் இந்த ஜாதகர் வந்து சவுண்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அவருடைய அதிக சுபத்துவமாக இருக்கிற கிரகம் செவ்வாய். அந்த விஷயத்தில் சவுண்டாக இருப்பார். அப்போ அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சவுண்டாக இருப்பார். ஏன்னா லக்னத்தில் வந்து ராகு இருக்கிறாரு அப்படின்னாவே தேடல் இருந்துக்கிட்டே இருக்கிறப்ப, அப்போ இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த தொழில் இவருடைய துறையில் பார்த்தீங்கன்னாக்கா தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நல்ல நாலேஜ் இருக்கும். அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் நல்ல விதமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது. அதேமாதிரி புதன் சம்மந்தப்பட்டது ஒரு நிபுணத்துவம், ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்போ அறிவு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து புதுசாக ஒரு தேடலில் இருந்துக்கிட்டே இருப்பார். ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில் இருந்துக்கிட்டே இருப்பார். அப்போ நல்ல விதமாக இவருக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதும் வரும். என்ன மாதிரி படிப்பு? செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்பு சம்மந்தப்பட்டது வரும். அப்போ மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லா வரும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மறைமுகமான இதில் சுக்கிரன் அங்கே வந்து மறையில் 6ஆம் வீட்டில் வந்து சுக்கிரன் மறையில். அப்போ மறையாமல் அங்கே இருக்கிறாரு அப்படின்றப்ப, அங்கே உச்சமாக இருக்கிறாரு அப்படின்றப்ப இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா மறைமுகமான விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கும். அதே மாதிரி இங்கே 8ஆம் வீடும் பார்த்தீங்கன்னாக்கா இது அப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்டது. அப்போ காரு, வீடு, வாகனம், பில்டிங் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டுக்கு உடனே இவருக்கு கிடைக்கும். அப்படின்னா என்னது? இவர் ஆசைப்படுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நடக்கும். அதுக்கு தகுந்த இந்த லோன் விஷயம் அந்த விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. கூட இருந்து சீக்கிரமாக சப்போர்ட் பண்ணி லோனாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்குன்னு வாங்கி கொடுத்து அந்த லோனையும் சீக்கிரமாக அடைச்சிடுவார். அதுக்கு உண்டான அமைப்பு. அப்போ இங்கே வந்து கடன் இருந்தாலும் அங்கே சுப கடனாக இருக்கும். ஏன்னா இது ஒரு வெற்றி ஸ்தானம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் இப்போ 6ஆம் வீடு சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி 8ஆம் வீடு சம்மந்தப்பட்டது, இங்கே 2ஆம் வீடு சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி 10ஆம் வீடு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருக்கும். ஆனால் லக்னம் அப்படி சொல்லி பார்க்குறப்ப இந்த ஜாதகருக்கு உடல் சம்மந்தப்பட்ட விஷயம், மனசு ஒரு நல்லா இருக்காது. ஏன்னா தேடல் இருந்துக்கிட்டே இருந்தால் மனசு நல்லா இருக்காது. தேடல் வந்து பொதுவாக வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டு தான் எப்படிங்க ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது இல்லையா? சரி, ஒரு வேலை செய்கிறோம், இல்லை பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா போதும், இதுக்கு மேலே வேண்டாம், இன்றைக்கி போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்பயுமே வந்து இந்த மாதிரி ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கலனாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்னாலும் சரி, பணம் வரணும் பாருங்கள். பணத்துக்கு உண்டானவர் இங்கே 2ல் உட்காந்துருக்காரு. வரணும் அப்படின்னா திடீர்னு யாராவது ஃபோன் பண்ணாங்க, கேஸ் வந்திருக்கு பார்க்கணும் அப்படின்னாக்கா உடனே இது கிளம்பிடுவாங்க. அது அவங்களோட சர்வீஸு, எமர்ஜென்சி சொல்கிறேன். பட் இருந்தாலும் அதை வச்சு சர்வீஸை நல்ல விதமாக பண்ணிடுவாங்க. ஆனால் அதை வச்சு மறைமுகமான சில வேலைகள்லாம், பணத்துக்காக மறைமுகமான சில வேலைகள்லாம் இன்டைரக்டாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சும்மா மேலோட்டமாக நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி திருமண அமைப்பு இங்கே 12ஆம் வீட்டை நம்ம சொல்லணுன்னாக்கா அயன சயன போக சுகஸ்தானம். இந்த வீட்டை சுக்கிரன் பார்க்குறாரு. மறைவு ஸ்தானத்துலேருந்து, அதாவது மறைவு 8ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் உட்காந்து உச்சமாயி 6ஆம் வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. எல்லாம் மறைவு அப்படி இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு 2வது புதனும் இந்த வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னா இங்கே மறைஞ்சிருக்காரு. அப்போ தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். மறைமுகமான தொடர்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்த நான் வந்து எப்படி இருக்குன்றது ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து முழுசாக வந்து என்ன அப்படின்றத உங்களுடைய இந்த 12ஆம் இடத்தை எப்படி அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஆக மொத்தம் எல்லாமே சொல்லியிருக்கேன். அப்போ 2 எப்படி, 7 எப்படி, 11 எப்படி, 3 எப்படி, 12 எப்படி அப்படின்றத சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்கங்க. ஓகே, அடுத்தது என்னன்றது பார்ப்போம். நன்றி.